கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 10:17, மேத்யூ 10:17. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். என்ன, நீங்க போய் சுவிசேஷம் சொல்லும்போது உங்களை துன்புறுத்துறவங்க யாரா இருப்பாங்க? புறஜாதியார் மாத்திரம் இல்லை, சொந்த ஜனங்களே. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்களே என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை சங்கத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை ஜபாலயத்தை விட்டு புறம்பாக்குவாங்க. ஜபாலயங்களில் வாரினால் அடிப்பாங்க. ஏன்னா நீங்கள் தேவதூஷணம் சொன்னீங்கன்னு சொல்லி உங்களை வாரினால் அடிப்பாங்க. யோவான் 15வது அதிகாரத்தில் 18வது வசனம், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். அப்படி சொல்லிட்டு 16வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லும்போது, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். என்ன, உங்களை கொலையும் செய்வாங்க, வாரினால் அடிப்பாங்க, ஜெப ஆலயத்தில் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போவாங்க. நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 38 வருஷமாக முடவனாக இருக்கிறவனை குணப்படுத்தின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆலோசனை சங்கத்தில் கூப்பிட்டு வாரினால் அடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதற்கு பின்பாக அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 40வது வசனத்தை, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உட்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினான். என்ன, அங்கே அப்போஸ்தலரை கூப்பிட்டு அடிக்கக்கூடிய காரியம். இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, இப்படி ஒரு பரிசேயனாய் இருந்து மற்றவர்களை துன்புறுத்தி ரட்சிக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, தன்னுடைய சாட்சியை நினைவு கூறும்போது, அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ போய் ஊழியம் பாருன்னு சொல்லும்போது பவுல் சாட்சி சொல்கிறாரு, ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெபாலயங்களில் அடித்ததையும் உம்முடைய சாட்சியாக ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். எப்படி? நான் அநேகரை அடித்தேன், ஜபாலயங்களில் வச்சு காவலில் வச்சு துன்புறுத்தினேன், கொலையும் செய்தேன் என்று சொல்லக்கூடியதா. இன்னொரு சமயத்தில் 26வது அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லும்போது, சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன், அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். அப்போ என்ன பவுல் சொல்கிறார்? நான் ஒரு பரிசேயனாய் இருக்கும்போது கிறிஸ்தவன் என்று சொல்கிறவங்கள அந்த அளவுக்கு ஜப ஆலயங்களில் வைத்து நான் கொடுமைப்படுத்தினேன், அவங்கள துன்புறுத்தினேன், காவலில் வைத்தேன், அடித்தேன், கொலையும் செய்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை தான் அங்கே சொன்னார். அவங்க என்ன செய்வாங்க? அடிப்பாங்க, உங்களை கொலையும் செய்வாங்கன்னு அது நடந்ததையும் நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? சில தேசங்களில் இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது நீங்கள் கொலை செய்யப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஒரு சில தேசங்களில் இன்றைக்கும் சுவிசேஷத்தை பகிரங்கமாக சொல்ல முடியாது, சொன்னால் உங்களுக்கு கொலை செய்யக்கூடியது, மாம்ச பிரகாரமாக துன்புறுத்தப்படுவீங்க. ஆனால் இன்றைக்கு மேலை நாடுகள் என்று சொல்லக்கூடிய தேசங்களில் என்ன வந்துடுது? நீங்கள் கிறிஸ்தவன் என்று சொன்னாலே ஒரு கேலி கூத்தாக வரக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக உங்களால் சாட்சி சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு துன்புறுத்தல் வந்துருச்சு. இன்றைக்கு மாம்ச பிரகாரமாக துன்புறுத்தப்படலைனாலும் வேறு காரியங்களில் துன்புறுத்தப்படக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அநேக தேசங்களில் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாத அளவிற்கு உங்களுக்கு நெருக்கடியும் கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்குறோம். நாங்கள் வாழுகிற இந்த இங்கிலாந்து தேசத்தில் சில இடங்களில் நீங்கள் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படி பண்ணுனா அதற்கான அனுமதி வாங்கணும். அது பெரிய ஒரு கஷ்டமான வேலை. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு சில ஷாப்பிங் மாலில் போய் நின்று ட்ராக்ஸ் கொடுக்க முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது பப்ளிக்கில் நின்று. அப்போ என்னென்னா, இன்றைக்கி வரக்கூடிய துன்புறுத்தல் வேறு விதமாக இருக்கிறது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் நடைபெறும். ஆனால் இதையும் மீறி கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழக்கூடிய ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம்
ஒரு ஞானமுள்ளவர்களாய் தேவனுடைய காரியத்திற்காக நம்ம பாடுபடுவது தேவன் நம்ம கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா ஆதி அப்போஸ்தலர் துன்புறுத்த போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 5வது அதிகாரம் 41வது வசனத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் பாடுபட்டதை பாக்கியம் என்று எண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நம்ம பாடுபடுவதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஆனால் அதை காட்டிலும் ஞானமாக எப்படி நடந்து தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்கிற ஞானத்தோடு செயல்பட கற்றுக்கொள்வோம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய நாமத்தை நிமித்தம் நாங்கள் எந்த பாடுபடவும் ஆயத்தம். ஆனாலும் ஆண்டவரே, அதை சரியான முறையில் கையாண்டு மக்கள் அழிவிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவர்களும் பரலோக வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.